என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இப்போ மேப் நம்பர் 48 பார்க்க போகிறோம். இந்த 48 மேப்ல என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவோட நீர்வழி போக்குவரத்து. இந்தியாவோட நீர்வழி போக்குவரத்து தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட நீர்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது என்னன்னா பழமையான மற்றும் மலிவான போக்குவரத்து. பழமையான மற்றும் மலிவான போக்குவரத்து இது இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழில இந்தியா ஆசியாவில் 2வது இடத்துலையும் வேர்ல்டுல 16வது இடத்துல இருக்கு. கப்பல் கட்டும் தொழிலகம்னா ஃபுல்லாக ரிப்பேர் பார்க்கறது, ஹார்பர் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதான் என்னது ஆசியாவில் 2வது பிளேஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டில் 16th பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன ஆச்சுன்னா கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள என்னென்ன துறைமுகங்கள்லாம் இருக்குது, மேற்கு கடற்கரை பகுதியில் என்னென்ன துறைமுகங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிழக்கு பார்த்துடலாமா. கிழக்கில் தமிழ்நாட்டில் எடுத்தால் 3, தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர். இந்த 3 சொல்லிடலாமா. தமிழ்நாட்டில் என்ன, தூத்துக்குடி கீழே, அடுத்து சென்னை, எண்ணூர், 3 முடிஞ்சா. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா ஆந்திராவில் விசாகப்பட்டினம். தமிழ்நாடுக்கு மேலே என்ன மாநிலம் இருக்குது, ஆந்திரா. அதில் விசாகப்பட்டினம். அதில் என்ன இருக்கு, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம். இது கொஸ்டின் ஏரியா. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, ஆந்திரா. எந்த பகுதி, விசாகப்பட்டினம். இந்த 2 மாநிலம் முடிஞ்சா. அதுக்கடுத்து மேலே ஒடிசால பாரதீப். அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம் 2, ஒன்று ஹால்தியா, இன்னொன்று கொல்கத்தா. கொல்கத்தால கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் இருக்கு. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் எந்த மாநிலத்திற்கு, மேற்கு வங்காளம். எந்த பகுதி, கொல்கத்தா. எப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா. தமிழ்நாட்டில் எத்தனை, 3, தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர். அதுக்கப்புறம் மேலே போனோம்னா ஆந்திராவில் விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம். அடுத்து மேலே போனால் பாரதீப். அடுத்து பாரதீப் ஒடிஷா. அதுக்கடுத்து மேலே போனால் மேற்கு வங்காளத்தில் 2, ஒன்று ஹல்தியா, இன்னொன்று கொல்கத்தால கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம். கிழக்கு கடற்கரை முடிஞ்சா. அடுத்து மேற்கு கடற்கரை வந்தோம்னா தமிழ்நாடு பக்கத்தில் உள்ள மாநிலம் என்ன, கேரளால கொச்சி கப்பல் கட்டும் தளம் இருக்கு. தமிழ்நாடு பக்கத்தில் கேரளா, கொச்சி கப்பல் கட்டும் தளம். அதுக்கு மேலே போனால் கர்நாடகாவில் நியூ மங்களூர் இருக்கு. நியூ மங்களூர் எங்க இருக்கு, கர்நாடகா. அதுக்கு மேலே போனால் ஒடிஷா. அதுக்கு மேலே போனால் கோவா குட்டியா இருக்கா, அதுல மர்ம கோவா. இந்த 3 மட்டும் சேர்த்து சொல்லிடலாமா. கேரளா என்ன, கொச்சி. அதுக்கடுத்து மேலே போனால் கர்நாடகாவில் நியூ மங்களூர். அதுக்கடுத்து மேலே போனால் மர்ம கோவா. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா 2, ஒன்று மும்பை. மகாராஷ்டிரா கேபிட்டல் மும்பையில் என்ன இருக்கு அப்படின்னா மாசான் கப்பல் கட்டும் தளம் இருக்கு. என்ன இருக்கு, மாசான் கப்பல் கட்டும் தளம். அதுக்கு மேலே போனால் ஜவஹர்லால் நேரு துறைமுகம். அது எங்கே இருக்கு அப்படின்னா நவசேவா அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. எங்கே இருக்கு, நவசேவா கப்பல் கட்டும் தளம் இருக்கு. அது ஜவஹர்லால் நேரு துறைமுகம் இருக்கு. அதுக்கு மேலே போனால் குஜராத்தில் காண்ட்லா துறைமுகம். இது அப்படியே சொல்லிடலாமா. கேரளாவில் என்ன, கொச்சின். அதுக்கு மேலே போனால் கர்நாடகாவில் நியூ மங்களூர். அதுக்கு மேலே போனால் கோவாவில் மர்ம கோவா. அதுக்கு மேலே போனால் மகாராஷ்டிராவில் 2, ஒன்று மும்பையில் மாசான் கப்பல் கட்டும் தளம். அதுக்கு மேலே போனால் நவசேவா அப்படிங்கிறதுல ஜவஹர்லால் நேரு துறைமுகம் இருக்கு. அதுக்கு மேலே போனால் குஜராத் காண்ட்லா துறைமுகம். இது அப்படியே சொல்லிடலாமா. இந்தியாவில் நீர்வழி போக்குவரத்துல துறைமுகங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிழக்கில் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 3, தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர். அதுக்கு மேலே போனால் விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் இருக்கு. மேலே போனால் பாரதீப் துறைமுகம். அதுக்கடுத்து மேலே போனால் மேற்கு வங்காளம்ல ஹல்தியா. அதுக்கடுத்து கொல்கத்தாவில் காட்ரீச் கப்பல் கட்டும் தளம் இருக்கு. கிழக்கு முடிஞ்சு. மேற்கில் போனோம்னா தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிறது கேரளா என்ன, கொச்சின் கப்பல் கட்டும் தளம். அதுக்கடுத்து மேலே போனோம்னா கர்நாடகாவில் நியூ மங்களூர். அதுக்கு மேலே போனால் குட்டியா கோவா, மர்ம கோவா. அதுக்கு மேலே போனால் மகாராஷ்டிரா இருக்கு, 2 இருக்கு. மும்பையில் மாசான் கப்பல் கட்டும் தளம். அதுக்கு ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எங்கே இருக்கு, நவசேவா அப்படிங்கிறதுல. ஓகேவா. அதுக்கு மேலே போனால் குஜராத்தில் காண்ட்லா கப்பல் துறைமுகம் இருக்கு. ஓகேப்பா, இந்த மேப் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் அடுத்த மேப்பில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பா.
Yeah.